ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு மெயின் டோர் என்ட்ரன்ஸ் மேக் ஓவர் தான் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதிகமாக நம்ம செலவு பண்ணாமல் சிம்பிளாக இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா டைமும் வந்து மாவிளை தோரணமும் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அங்கே நான் வெறும் அந்த நெல்மணி தோரணம் மட்டும்தான் கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ப்ளைனாக இருந்தது. அதனால் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்காகவும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த பூ தோரணம் வந்து வீட்லேயே இருந்தது தான். இது வந்து பிளாஸ்டிக் பூ தான். அது வந்து நான் தொங்க விட்டுட்டா எப்பயுமே வந்து அந்த இடத்துல கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும். ஸோ 2 ஓரங்கள்லேயும் வந்து இந்த தோரணத்தை தான் வந்து தொங்க விட்டுருக்கேன். இது போல் உங்களுக்கு ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. பட் நான் வந்து லோக்கல் ஷாப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா லோக்கல் ஷாப்பில் இது போல் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்தது. ஸோ பேரே நான் வாங்கும்போது 180 அந்த ரேஞ்சில் தான் வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்குது. இது கொஞ்சம் பிங்க் கலராக இருக்கனால நமக்கு மெயின் டோரில் அதை மாட்டி விடும்போது அந்த ஃப்ளவர் நல்லா அட்ராக்டிவாக கலரில் தெரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மேலே வந்து எப்பயுமே மாயிலை தோரணம் வந்து வாரம் காட்டுவேன். ஆனால் எல்லா வாரங்களையும் நமக்கு வந்து கிடைக்காது இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இது போல் நமக்கு கடைகள்லையுமே வந்து கிடைக்குது. ஆல்ரெடி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பேப்பர் தான். ஆனால் உங்களுக்கு வந்து மாயிலோட ஷேப்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று இதில் எல்லா சுவாமி படங்களுமே அதில் வந்து இருக்கும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்பயுமே அந்த இடத்துல வந்து மாயிலை இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் சுவாமி படங்களும் இருக்கிறனால நம்மளோட வீட்டோட அந்த என்ட்ரன்ஸில் மேலே நிலவாசப்படிக்கு பக்கத்தில் வந்து கட்டி விட்டுலாம். ஆனால் நம்ம வாரம் என்னதான் இருந்தாலும் இதை கட்டி தொங்க விட்டாலும் நம்ம வந்து அந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மாயிலே கட்டுறதுங்கிறது தான் ரொம்ப நல்லது. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு மங்களகரமாக இருக்கும் நிலவாசையை பார்க்கும்போது. நான் வந்து 2 ஓரங்கள்லையுமே வந்து இதை வந்து கட்டி தொங்க விட்டுருக்கேன். இது நமக்கு வந்து நம்ம வேணும்னா அந்த நாட் போட்டும் கட்டிக்கலாம். இல்லைனா அதிலேயே வந்து ஒரு ரவுண்ட் போல் வந்து கொடுத்துருப்பாங்க. மாட்டி விட்டுலாம். நம்ம 2 சைடு ஆணி இருந்ததுன்னா அதிலேயே வந்து மாட்டி விட்டுலாம். ஸோ இப்போ அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து மாயிலை தோரணம் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். அதில் சுவாமி படங்களுமே இருக்கிறனால நல்லா மங்களகரமாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அதிகமாக எதுவும் ஆணியெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுல இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருந்த ஆணிகளையே வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் இது போல் இந்த ஓம் இந்த ஸ்வஸ்திக் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து ஆணி அடிச்சு மாட்டாமல் சிம்பிளாக அப்படியே ஒட்டிக்கிற மாதிரியான திங்ஸ் தான் நான் வந்து வாங்கினேன். இன்னொன்று இது வந்து ரேட்டும் ரொம்ப கம்மி. நான் ஆல்ரெடி காமிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாயிலை தோரணம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ரூ. 20 தான். ரூ. 20 அழகாக அந்த தோரணத்தை வாங்கி நமக்கு அங்கே அழகாக தொங்க விடலாம். இன்னொன்று இந்த ஓம் இந்த ஸ்வஸ்திக் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து வெறும் ரூ. 12 தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று நம்ம வந்து இதை வந்து ஒட்டிக்கிட்டால் அப்படியே க்ரிப்பாக நின்றுக்கும். ஸோ டபுள் சைட் டேப் போல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து நான் கதவோட முன்பக்கத்தில் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ உங்களால் ஒருவேளை பிராஸ்லலாம் அதிக இதில் வந்து வாங்க முடியல, ஒருவேளை ஆணி அடிக்க முடியாமல் சூழ்நிலைலாம் இருக்குது அப்படின்னா, இது போல் இந்த ஸ்வஸ்திக் ஓம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லா கடைகள்லையுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று அந்த என்ட்ரன்ஸில் இதெல்லாம் ஒட்டும்போது பார்த்தா நம்மளுக்கு நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லுக்கில் என்ட்ரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பிடிக்கிறவங்களுக்கு இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸை. அடுத்து நான் வந்து ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை தீபத்துக்காக நம்ம வாங்கின விளக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ அதையும் ஏன் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து லோட்டஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மண் விளக்கு வந்து வச்சுருந்தேன். எனக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரங்களில் இந்த மஞ்சள், குங்குமம் வச்சு இந்த எலுமிச்சை வைக்கும்போது, சில நேரங்களில் அது கீழே தள்ளி விட்டுறாங்க. அது தெரியாமல் நம்ம அது மேலே கால் வச்சிட்டோம் அப்படின்னாலும், ஸ்லிப் ஆகி வழுக்கி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்க நடக்கும்போது அதை அடிக்கடி தட்டி விட்டுருவாங்க. அதுக்காக தான் நான் என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோட்டஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த விளக்குல வந்து அழகா இத வந்து சென்டர்ல வச்சுட்டேன். இது பார்க்கறதுக்கு நீட்டாவும் இருக்கும். கீழயும் விழாம இருக்கும். அது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது நம்ம இத எடுத்து போட்டுட்டு நம்ம புதுசா அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல என்ன கலர் குடுத்தா கரெக்ட்டா அட்ராக்டிவா இருக்குமோ, அத வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பெயிண்ட் பண்ணியும் அத வைக்கலான்னு யோசிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த மெயின் டோர் என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே வந்து நான் எப்பயுமே உருளி வைக்கிறதுன்னு வழக்கம் இல்லையா? ஸோ அதுக்கு பக்கத்திலேயே வந்து கொஞ்சம் செடிகளையும் வந்து இப்போ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பிளான்ட்ஸ் வச்சு பார்த்தேன். அதெல்லாம் வந்து ஒரு சிலது வந்து சரியா வளரல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக நிழல்லேயே வளரக்கூடிய செடிகள் தான். ஸோ அதனால் இந்த மாதிரியான பிளான்ட்ஸும் இந்த லீஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கக்கூடிய லீஃப் பிளான்ட்டு. ஸோ அதை வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நேச்சுரல் பிளான்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும்போது
ஓவராலாக இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ளசன்ட் லுக்கில் நீட்டாக இருந்தது. ஸோ ஒரு சைடில் மட்டும் ஃபுல்லாக செடிகளை வைக்காம, இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட். ஸோ யூசுவலாக இருக்கக்கூடிய மணி பிளான்ட் இல்லாமல் இது வந்து அந்த இது மார்பிள் குயின் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஓவரால் லுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக செலவு பண்ணாமல் சிம்பிளாக இருக்கிற பொருட்களை வச்சும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில திங்ஸ்லாம் வந்து லோ ப்ரைஸ்லேயுமே நமக்கு வந்து கிடைக்குது. ஸ்வஸ்திக், இது ஓம் இந்த போலலாம். ஸோ அந்த மாதிரியான திங்ஸும் நீங்கள் வாங்கி, அதாவது ஆணிலாம் அடிக்க முடியாமல் இருக்கோ பட்சத்தில் இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிலவாசல் படிக்க முன்னாடி இது போல் உங்களுக்கு டெக்கரேட் பண்ண பிடிக்குன்னா இந்த சின்ன சின்ன ஐடியாஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.